மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமாயின் உள்ளக பிரச்சினைகளற்ற வலுவான எதிர்க்கட்சி ஒன்று அவசியம் என பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய வலுவற்ற எதிர்க்கட்சியினால் மக்களின் உரிமைகள் நாளுக்கு நாள் இல்லாமற் போகும் நிலை உருவாகியுள்ளதென அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ජනතා විරෝධී ක්‍රියාවන් மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிராக மக்களை அணி திரட்டும் அதேபோன்று அரசாங்கத்திற்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தும் தன்மை தற்போதைய எதிர்க்கட்சியிடம் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. எதிர்க்கட்சியின் பலவீனத்தினாலேயே அரசாங்கம் தற்போது வலுவடைந்துள்ளது. மக்களின் காவலனாக செயற்பட வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு உள்ளது. மாற்று அரசாங்கமாக செயற்பட வேண்டிய முக்கிய பொறுப்பும் எதிர்க்கட்சிக்கு உள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிக்குள் மிகப்பெரிய பிரச்சனைகள் உள்ளன. எதிர்க்கட்சி என்ற வகையில் மக்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை இன்று அந்த கட்சி மறந்துள்ளது. கட்சிக்குள் பிரச்சனையில் ஈடுபடும் ஐக்கிய தேசிய கட்சியை இன்று காண முடிகிறது. அரசாங்கம் போன்றே எதிர்க்கட்சியும் வலுவடைய வேண்டும். அவ்வாறு இருந்தால் மாத்திரமே அரசாங்கத்தின் தவறுகளை அச்சமின்றி சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் எதிர்க்கட்சி என்று அச்சமின்றி விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும். பாராளுமன்றத்திற்குள் மாத்திரமல்லாது சிவில் சமூகத்திலும் போராட்டங்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும். மக்களின் ஜனநாயக போராட்டத்திற்கு எதிர்க்கட்சியை தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும். அந்த பொறுப்பை இன்று எதிர்க்கட்சி நிறைவேற்றுவதில்லை. ශක්තිමත් රජයක් තිබෙන්නට ඕනේ. நாட்டின் ஜனநாயக செயல்பாட்டை பாதுகாப்பதற்கு வலுவான அரசாங்கம் இருக்க வேண்டும். அதே போன்று மக்களின் பிரச்சனைகளின் போது வலுவாக குரல் எழுப்ப வேண்டிய எதிர்க்கட்சி ஒன்றின் அவசியத்தையும் நாம் உணர்கிறோம். தற்போது நமக்கு பாரிய பிரச்சனைகள் உள்ளன. அனைத்து துறைகளிலும் பாரிய அளவிலான பிரச்சனைகள் உள்ளன. இந்த பிரச்சனைகள் தொடர்பில் கிராம மட்டத்தில் உள்ள மக்களை தெளிவுபடுத்தி ஊழல்களுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டக்கூடிய எதிர்க்கட்சி ஒன்று தேவை என்பதனை சிவில் சமூகம் சார்பிலும் அரசியல் சமூகம் சார்பிலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என்ற வகையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். බව අපි සිවිල් සමාජය වෙනුවනුත් ඒ වගේම දේශපාලන සමාජය වෙනුවනුත් ප්‍රකාශ කරන්නේ විශ්වවිද්‍යාල ආචාර්යවරුන් විදියටයි.